Hi friends, welcome to our channel Easy Abhiyantrix. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு எக்ஸாம்க்கான ஒரு ஆடெண்டம் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி, சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட் போட்டிருந்தாங்க இல்லைங்களா? நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு ஆல்ரெடி. மே 27ல இருந்து நீங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் ஜூன் 25 தான். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 டேஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் இப்போ புதுசாக சில வேகன்சிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன வேகன்சிஸ், அதில் அதுக்கோட சிலபஸ் என்ன, ஸோ அதுக்கான என்டையர் டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஸோ நேற்று ஒரு ஆடெண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னா, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து சிடிஎஸ்சி எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி படிச்சுட்டும் இருப்பீங்க. மே 27லேருந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய வேகன்சிஸ் கிட்டத்தட்ட 461 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ நேற்று ஒரு ஆடெண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அடிஷ்னலாக ஒரு 15 வேகன்சிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆடெண்டம் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் உதவி பொறியாளர் மின்னியல் ட்ரிபிளியிலிருந்தும் உதவி கணக்கு அலுவலர், அதாவது அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். ஸோ இது ரெண்டுத்துக்குமான வேகன்சிஸ் கிட்டத்தட்ட 8 வேகன்சி. இது ரெண்டுத்துக்கும் மட்டும் புது வேகன்சிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மீதி 7 வேகன்சிஸ் ஆல்ரெடி ஓப்பனிங்ல இருக்கிற போஸ்ட் தான். ஸோ அதுக்கு சில வேகன்சிஸ் ஆட் பண்ணியிருக்கிற கணக்கு தான். ஓகேங்களா? அதாவது 33 இருந்தது 34 மாறி இருக்கு, 50 இருந்தது 52 மாறி இருக்கு. அந்த மாதிரி மீதி ஒரு 7 வேகன்சி. ஸோ டோட்டலா 15 வேகன்சிஸ், அதாவது 8 புது வேகன்சி, அதாவது 8 புது போஸ்ட்டுமே. ஓகேங்களா? அதே மாதிரி மீதி 7மே ஆல்ரெடி இருக்கிறதுக்கு வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி 4 இந்த ஆடெண்டம் 4A. ஓகேங்களா? ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. இத்தெரிவிற்கு ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் மேல் குறிப்பிட்ட பதவிகளுக்கான விண்ணப்பிக்கும் தகுதியினை பெற்றிருப்பின் தங்களின் இணையவழி விண்ணப்பத்தினை திருத்தம் செய்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க இல்லை நான் அதை அதாவது நான் ட்ரிபிள் ஸ்ட்ரீம்ல இருக்கிறேன், நான் எனக்கு இந்த வேகன்சி, எனக்கு இந்த போஸ்ட்க்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க புதுசா, அதோட சிலபஸ் என்னங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நேற்று ரிலீஸ் ஆன அந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிற ஆடெண்டம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வேகன்சிஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ண போஸ்ட்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதையும் பார்த்துட்டு, புதுசாக என்னென்ன போஸ்ட்டு உருவாக்கியிருக்காங்க அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லை என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வித் சிலபஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். ஸோ போஸ்ட் கோட் பார்த்துக்கோங்க. எப்போவுமே 1656 வாட்டர் ரிசோர்சஸ் போர்டில் இருந்து இதில் 34 வேகன்சிஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 33 இருந்தது, இப்போ ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். ஓகே, ஸோ கோட் பார்த்துக்கோங்க. ரெண்டாவதும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் தான். கோட் பார்த்துக்கோங்க 1660 ஃப்ரம் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் போர்டில் இருந்து 52 வேகன்சிஸ். ஆல்ரெடி இதுலேயுமே 50 வேகன்சி இருந்தது, இப்போ 2 வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன்ஸ். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் கோட் டிபார்ட்மெண்ட் கோட் பார்த்தீங்கன்னா 1678. ஓகே, ஸோ 1678ல அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 12 வேகன்சிஸ். ஆல்ரெடி இதுல 11 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கோட் பார்த்தீங்கன்னா 3269 தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் ஆல்ரெடி ஒரு வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ 2 வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி 3810. ஸோ எல்காட்ல இருந்து, எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட்ல இருந்து ஓப்பனிங் போட்டிருக்காங்க. இதுல 4 வேகன்சி ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, இப்போ ஒரு வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 7 வேகன்சிஸ் இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி கொடுத்திருந்த போஸ்ட்ல வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண கணக்கு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதையும் தாண்டி 2 புது போஸ்ட். ஓகேவா? ஸோ புது போஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். ஸோ ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நிறைய வேகன்சி டிஎன்பிசி சிடிஎஸ்லேயே போட்டிருக்காங்க, அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இபி போர்ட்ல இருந்து வந்திருக்கு, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 3740 போஸ்ட் கோட் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 2 போஸ்ட்டுமே புதுசா இப்போ ஓப்பனிங் போட்டிருக்காங்க.
ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர்ல கிட்டத்தட்ட 7 வேகன்சி இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கான பே ஸ்கேலும் குடுத்துருக்காங்க. இதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த டோட்டலா 8 வேகன்சி. இதுதான் புதுசா போட்டிருக்கிற போஸ்ட்டோட வேகன்சிஸ். ஸோ அங்க ஒரு 7 வேகன்சி, இங்க ஒரு புதுசா 8. ஸோ டோட்டலா 15 வேகன்சிஸ் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 461 வேகன்சிஸ் குடுத்திருந்தாங்க இல்லைங்களா? 461 வேகன்சிஸ். இப்போ அது கூட ஒரு 15 ஆட் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட 476 வேகன்சிஸ் உங்களுக்கு புதுசா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க செக் பண்ணி நீங்க எதுக்கு எலிஜிபிளோ அந்த வேகன்சிக்கு நீங்க அந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. கவனமா பார்த்து பண்ணுங்க. என்ன சிலபஸோ அதுக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இத தாண்டியும் உங்களுக்கு வேகன்சிஸ் இன்கிரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஆகஸ்ட் அந்த அந்த டைம்ல தான் மெயினா அந்த எக்ஸாம் இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்குள்ள கண்டிப்பா வேகன்சிஸ் இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல அகைன் இன்கிரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான சிலபஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ மெயினா எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணியிருக்கிற மத்த போஸ்ட்க்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் தான். அதே இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கன்செஷன் இருக்கா அப்படின்னும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மெயினா பார்த்தீங்கன்னா, ஏஜ் கன்செஷன் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேபி ஏதாவது ஏஜ் பார் இருக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம். பட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஏஜ் பார் கொஞ்சம் தாண்டி கூட இருக்கலாம். ஸோ அத செக் பண்ணி நீங்க அப்ளை பண்ண முடியும்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு 32 மேக்ஸிமம் ஏஜ் 32. இதே இது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசிக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் உங்களுக்கு 34 இருக்கும். அதுலயும் உங்களுக்கு டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், அதே மாதிரி டெஸ்டிடியூட் விடோவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் இன்னும் இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அத செக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு இந்த கேட்டகரியில உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்ல. ஓகேங்க. அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசியா இருந்ததுன்னா, அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு ஏஜ் லிமிட் இல்ல. ஆனா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு 34 ஏஜ் தான். அதையும் நீங்க செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாரி எஸ்சி, எஸ்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு 37. ஆனா அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு அங்கேயும் ஏஜ் லிமிட் இல்ல. ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரிபிள் இ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அல்லது இந்த டிஎன்இபி போர்ட்ல அது ரிலேட்டடா உள்ள போர்ட்ல உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்ரெண்டிஸா வேலை பார்த்துருக்கணும். ட்ரெய்னிங் முடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீசர் இதுக்கு நீங்க அ 10த், 12த் முடிச்சுட்டு ஓகேங்களா? டிகிரி அப்டெயின் பண்ணிட்டு ஃபைனல் அதாவது சிஏ எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீசர் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனல் எக்ஸாம் பாஸ் ஆகி இருக்கணும். ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட்டே. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ண அதே கான்செப்ட் தான். அதே எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் தான். ஓகேங்களா? பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீசருக்கு எலிஜிபிள் இல்லங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிலாம் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் இ பொறுத்தவரைக்கும் சப்ஜெக்ட் கோட் பார்த்துக்கோங்க. ஓகே. சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா 400 அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கவுண்டன்சி இதுக்கு சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா 434 இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. பொதுவா இது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தக்கன ப்ரிப்பேர் ஆயிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ போஸ்ட் கோட் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஓவராலா சொல்லப்போனா ஆல்ரெடி இருந்த 61 அதாவது 461 வேகன்சிஸ்ல இருந்து இப்போ 15 வேகன்சிஸ் ஆட் ஆகி நமக்கு இப்போ 476 வேகன்சிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான். ஓகே. ஸோ வேகன்சிஸ் இன்னும் கூடுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் கூடுங்கிற வாய்ப்பு இருக்கு. நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த இதில பார்க்கலாம். இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனாலும், நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் அதுக்கு செப்பரேட்டா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். வேற இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் தேங்க் யூ.